கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 66 நரகாசுர வதமும் துர்வாசர் சாபமும் அதன் தொடர்ச்சி. இன்னொரு சமயத்தில் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளான தேவர்கள் எல்லாம் பலவிதமான துன்பங்களையும் அனுபவித்தவர்களாய் நேராக மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்கள் துயரை துடைக்கும்படியாக கூறி முறையிட்டு கொண்டார்கள். சுவாமி, எங்களுடைய உரிமைகள் எல்லாம் அசுரர்களினால் அடியோடு பறிக்கப்பட்டு விட்டது. ஆகையால் எங்களை காத்து ரட்சிக்க வேண்டியது தங்களுடைய பொறுப்பாகும் என்று வேண்டினார்கள். அதற்கு மகாவிஷ்ணு, தேவர்களே, இப்போது உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற என்னால் முடியாது. ஏனென்றால் ததீசி முனிவரின் உடல் எலும்பில் பட்டு என்னுடைய சக்கராயுதம் முனை முறிந்து போய்விட்டது என்று கூறிவிட்டார். பரமாத்மாவே, ஜலந்தராசுரனை கொல்லும் பொருட்டு உமா மகேஸ்வரர் ஒரு சக்கரத்தை தயாராக வைத்திருக்கிறார். அதை தாங்கள் எப்படியாவது அடைந்துவிட முயற்சி செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு சம்மதித்த மகாவிஷ்ணுவும் காஞ்சி தலத்திற்கு சென்று அங்கு ஏகாம்பரரை தினசரி 1000 தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்து வணங்கி வழிபட்டு வந்தார். அப்போது ஒரு நாள் பூஜை வேளையின் போது 1000 புஷ்பங்களில் ஒரு புஷ்பம் குறைந்து போய்விட்டது. அதனால் தம் கண்களில் ஒன்றையே பிடுங்கி புஷ்பத்திற்கு பதிலாக அர்ச்சனை செய்து வணங்கினார். அதை கண்ட சிவபெருமான் அவர் மீது கருணை கொண்டு 1000 சூரியர்களுக்கு நிகரான சுதர்சனம் என்னும் சக்கரத்தை அவருக்கு கொடுத்து மகிழ்ந்தார். மகாவிஷ்ணுவே, உனக்கு வேண்டிய மற்றொரு வரத்தையும் என்னிடம் கேட்டு பெற்று கொள்வீராக என்று அவர் கூறியதும் மகாவிஷ்ணுவும் தாமரை மலரையொத்த கண்ணையே தமக்கு வரமாக அளிக்கும்படி அவரிடம் வேண்டிக் கொண்டார். மேலும் அவர், சிவபெருமானே, எனக்கு பத்மாக்ஷன் என்ற பெயர் உலகில் நிலைத்து நிற்க வேண்டும். அப்பெயரில் என்னை பூஜித்து வணங்குபவர்களுக்கு சகல வரங்களையும் தாங்களே கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டார். சிவபெருமானிடமிருந்து இத்தகைய வரங்களையும் சுதர்சன சக்கரத்தையும் பெற்றுக்கொண்ட திருமால் அந்த சக்கரத்தினால் சகல அசுரர்களையும் கொன்று அழித்துவிட்டு தேவர்களையும் மூவுலகங்களையும் பாதுகாத்து வரலானார். அன்றைய தினத்திலிருந்து சகல முனி சிரேஷ்டர்களும் அவரை பத்மாக்ஷர் என்ற திருநாமத்திலேயே வணங்கி வழிபட்டு வரத் தொடங்கினார்கள். பூர்வத்தில் ஒரு சமயம் திருமால் தமக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும் என்று விரும்பி ஸ்ரீ வாஞ்சியத்திற்கு சென்று அங்கே ஈஸ்வரரை பக்தி பெருக்கோடு வணங்கி பூஜித்து வந்தார். அப்பெருமானுடைய அருளினால் அவருக்கு குழந்தை செல்வம் கிட்டியது. அப்போது தன்னை பூஜிக்காத மகாவிஷ்ணுவின் மீது கோபம் கொண்ட பார்வதி தேவி அவரை நோக்கி, விஷ்ணுவே, நீர் என்னை விட்டுவிட்டு என் நாயகரை மட்டும் வணங்கி பிள்ளை வரத்தை பெற்றதால் உம்முடைய மகன் ருத்ரனுடைய கோபாக்னியால் ஒரு நொடி பொழுதிற்குள் எரிந்து போய்விடக் கடவானாக என்று சபித்தாள். உடனே மகாவிஷ்ணு மீண்டும் சிவபெருமானை குறித்து பூஜைகளை செய்து வழிபட்டு வரலானார். ஆனால் இம்முறை அவர் சிவபெருமானை தனியாக வணங்காமல் ஸ்ரீ முருகரோடும் பார்வதி தேவியோடும் கூடிய ஈஸ்வரனையே வணங்கி பூஜித்து அவர்கள் மனதை மகிழ்வடையச் செய்தார். அப்போது தம் நாயகரால் கஞ்சாடை காட்டப்பட்ட பார்வதி தேவி மகிழ்ச்சி பெருக்கோடு மகாவிஷ்ணுவை நோக்கி, விஷ்ணுவே, தாங்கள் வரத்தினால் பெற்றெடுத்த புத்திரன் எனது சாபத்தின் பிரகாரம் எரிந்து சாம்பலாகி விட்டாலும்
அதன் பிறகு என் நாதரின் உத்தரவுப்படி வேறு உடலையும் பெற்று தேஜஸுடன் திகழ்வான் என்று கூறி அருளிவிட்டு தன் நாயகரோடும் புத்திரனோடும் மறைந்தாள். அதன் பிறகு மகாவிஷ்ணுக்கு புத்திரனாக மன்மதன் பிறந்து உமாகாந்தரின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னியினால் எரிக்கப்பட்டு சாம்பலானான். பிறகு தேவர்களின் விருப்பப்படியே அந்த சர்வேஸ்வரனால் அவன் மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து அழகு காந்தியுடன் திகழ்ந்தான். ஆகையால் சிவ பூஜையின் மூலமாக புத்திர சந்தானத்தையும் ஒருவர் எளிதில் அடைந்துவிடலாம் என்பது நிச்சயமாகும். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.